உங்க தீர்மானத்தின்படி செய்யுங்கப்பா அப்படின்னு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எதை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஐயோ இப்படி நடக்கலையே கவலைப்பட மாட்டோம். ஐயோ இது நடந்துருச்சே கவலைப்பட மாட்டோம். ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம், இது நடந்தது தேவ தீர்மானத்தின்படிதான். பிரியமான அன்பு உறவுகளே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோட இணைந்து இருப்பாராக. எபேசியர் 1:12 எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, அவருடைய தீர்மானத்தின்படிதான் எல்லாமே நடக்குமா. எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானம் தான் நடத்தி முடிக்குமா. அப்படிங்கும் போது நீங்களும் நானும் என்ன சொல்லணும் தெரியுமா? என் வாழ்க்கையில் நீர் கொண்டிருக்கிற தீர்மானம் எதுவோ அதை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லணும். நமக்கு சில தீர்மானங்கள் இருக்கலாம், சில தீர்மானங்களை எடுக்கலாம். அது எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடணும். ஆண்டவர், நான் இப்படி நினைக்கிறேன், இப்படி தீர்மானிக்கிறேன், இப்படி யோசிக்கிறேன், ஆனா அதன்படிதான் நடக்கணும்னு நான் நினைக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய தீர்மானம் எதுவோ, உம்முடைய நினைவு எப்படியோ அப்படித்தான் நடக்கும் என்கிறதை அறிந்த நான், அறிய வேண்டிய நான், அதன்படி நடக்கட்டும்னு விட்டுக்கொடு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய தீர்மானத்துக்கு நம்மளை சரண்டர் பண்றதுதான், நம்மளை விட்டு கொடுத்துறது தான். அதுக்குள்ள நன்மை இருக்குங்க. அதை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.